சித்தர் பூமி. மனசு பார்த்திங்கன்னா எதை நோக்கி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு விதமாக பேசணும். எனக்கு சுகத்துக்காக நான் காரே வாங்கணுமா, இல்லை கார் தான் வாங்கி என்கிட்ட கார் இருக்குன்னு காட்டிக்கணுமா? மனசில் ஒரு விஷயம் கேட்கும், ஓகேங்களா, அது எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா? ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி, இதெல்லாம் நம்ம தத்துவமே கிடையாது. வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நம்ம கூட ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் சார்? இன்றைக்கி மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதல்ல கடவுள் வாழ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. அதாவது மனம் அப்படின்னு வரும்போது மனமே ஒரு மந்திரச்சாவின்னு சொல்லுவாங்க. மனம் தரும் பணம் அப்படின்ற ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. நிறைய புக்ஸாகவே அது இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது மனம் ஒரு விஷயத்தை ஒரு 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 நபருடைய தன்மையை எது இயக்குகிறது அப்படின்னு சொன்னால் மனம் தான் இயக்குகிறதுன்னு சொல்லலாம், டைரக்டர்னு சொல்லலாம். அப்போ மனசு பார்த்திங்கன்னா எதை நோக்கி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு விதமாக பேசலாம். ஒன்று இப்போ இருக்கக்கூடிய வயதினுடைய லக்னம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். அது இல்லாமல் கிரகங்கள் இணைவு அப்படின்றத வச்சு மனம் எப்படி இயக்குகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு விதமாக பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். மனம்ன்றது 5ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆசைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி இது இங்கே மனசில் ஆசைன்றது எப்படி நினச்சிக்கலாம்? இப்போ மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே இயக்குது. சில பேருக்கு லவ் பண்ணணும்னு தோணும். வயதிற்கேற்ற மாதிரி விருப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு விருப்பங்கள் எனக்கு பொருள் சம்மந்தப்பட்ட விருப்பம் அதிகமாக இருக்கும், எனக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பமாக அதிகமாக இருக்கும், எனக்கு கௌரவம் வேணும்னு ஒரு விருப்பம் இருக்கும், பதவி நல்லா வேணும், எனக்கு பதவி, பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வேணும்னு விருப்பம் இருக்கும், புகழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மனசு எதை இயக்குகிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எல்லா விதமும் நடக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது கிரக ரீதியாக இணைவு என்னத்தை சொல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி இப்போ வயதனுடைய லக்னம் எதை இயக்குகிறது அப்படின்றத வச்சு நம்ம பேசலாம். ஓகே, ரெண்டு ஃபேக்டர் சொல்கிறீங்க. ஒன்று 5ஆம் பாவகம், ஏஎல்பிக்கு 5ஆம் பாவகத்தையும் கிரக இணைவுகள் எப்படி இருக்குன்றது பொறுத்தும் இது நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ 5ஆம் பாவகம் சிம்மம். ஆமாம், சிம்மம். இப்போ மேஷ லக்னம்னா மனசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவமே 5ஆம் பாவம் அப்படின்னு. இவங்கள் பரந்த மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா? இருக்கும். அது இல்லாமல் இவங்கள் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய, எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி காதல் வயப்படுதல், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, வயசுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் பாவ அதிபதி இந்த சூரிய பகவானாக இருந்தால் கௌரவம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சாதாரணமாகவே தனக்கு அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க. சரிங்க. இப்போ ரிஷப ஏஎல்பி போகும்போது கரெக்ட், இது மனம் எப்படி இருக்கும்? ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம் போகும்போது இவனுடைய மனம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா இயக்குவார். மனசை இயக்குபவர் யாருன்னா அவங்களுடைய தாத்தா. அவங்களுடைய பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க பரம்பரை நல்ல பூர்வீகமான நல்ல பரம்பரை, நல்லா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பரம்பரை அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜாதகருடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவோம், நம்ம ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்பவர்கள் நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி தான் மனம் ஒத்த படிப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். எனக்கு படிப்பு நல்லா வேணும், ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னாவே கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராஸ்பிங் பவர் இவங்களுக்கு நிறைய இருக்கும்னு சொல்லலாம். இந்த எந்த வயசுக்கு இந்த ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, சின்ன வயசில் ஒரு 15 வயசில் போகுது சார், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் எனக்கு 40 வயசு ஆகுது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
தாத்தாவை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். இந்த மனசு வந்து என்ன சொல்லுன்னா, சுவையான உணவுகளை ருசிக்க சொல்லும். இவனுடைய 5ஆம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 5ஆம் பாவம் சாதகம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாப்பிட்டு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வருத்தி கொள்பவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனமுக்கும் பணத்துக்கும் எப்படி இங்கே தொடர்பு பெறுது? இங்கே வந்து இந்த புதனுடைய தன்மை அதிகமாக 2ஆம் இடத்துக்குரியவனும் புதன் தான், 5ஆம் இடத்துக்குரியவனும் புதன் தான். அப்படின்னு இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். ஏன் இந்த ரிஷப லக்னத்துக்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா ஒர்க் ஆகுன்னு சொல்கிறீங்க? ரிஷப லக்னத்துக்கு சாதாரணமாக இந்த அமைப்பே வந்து இப்போ ஏஎல்பி லக்னம் இங்கே வரும்போது இந்த அமைப்பே வந்து புதனுடைய தன்மை அப்படின்னு வர்றதுனாலையும் சரி, அதே மாதிரி 2 5ஆம் இடத்துக்குரியவன் புதன் அப்படின்றதுனாலையும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியாக வேலை செய்யும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புதனுடைய தன்மைகளே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஈர்ப்பு விதின்னு சாதாரணமாக சொல்லுவோம் நம்ம. இந்த ஈர்ப்பு விதின்னு சொன்னால், எனக்கு மனசு என்ன வயப்படுகிறது, மனசு என்ன கேட்குது, மனசில் ஒரு விஷயம் கேட்கும், ஓகேங்களா, அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, ஓகேங்களா, அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படின்னா இந்த ரிஷப லக்னம் இப்போ செல்பவர்களுக்கு இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருப்பதற்குண்டான விஷயங்கள் இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். அப்போ ஈர்ப்பு விதின்னு சொன்னாவே வந்து எனக்கு சில பேருக்கு இந்த ஈர்ப்பு விதியே வேலை செய்யாது, ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போது ரிஷப லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி விருச்சக லக்னம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா வேலை செய்யும்னு சொல்லலாம். இப்போ மனம் வந்து ஆசைப்படும், ஆசை பக்கம் போகாதே, ஆசையை கொன்று விடு அப்படின்றதெல்லாம் தான் கேள்விப்படுறோம். ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஆசைப்படணும்னு தான் சொல்லுது. இப்போ ஆசைப்படலாமா கூடாதா? இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாக்கியம்னு சொல்லப்படுகின்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பேராசைன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆசைப்பட வேண்டும். பொருள் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படலாமா, ஆசைப்பட வேண்டும். பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்போவுமே இந்த மனசு ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம. பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய தன்மை இருக்குமா. இப்போ 2ஆம் பாவம்னு சொல்லுவோம் நம்ம, அதே மாதிரி 10ஆம் பாவம், இதெல்லாமே கர்ம பாவம்னு சொல்லுவோம். 10ஆம் பாவம் இது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்திலே இருக்கும், ஓகேங்களா. நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு நிம்மதி வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்படலாமான்னா கண்டிப்பாக ஆசைப்படலாம்னு சொல்லலாம். அதாவது அருள் சம்மந்தப்பட்ட ஆசைகள் இருக்கணும், பொருள் சம்மந்தப்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது. பொருள்னா பணம் மட்டும் இல்லை, சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போது ஆசை அப்படின்னு சொன்னால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தின்னு ஒரு 3 விதமான சக்திகள் நமக்கு சொல்லப்படுது. ஆமாம். இதை இங்கே எப்படி தொடர்புப்படுத்திக்கலாம்? அதாவது இச்சை அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான இச்சைகள் இருக்குது. அதாவது இச்சைன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பொருள் சம்பந்தப்பட்ட இச்சைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி பற்றுன்றது அரூபமான விஷயங்கள்னு சொல்லப்படுகின்ற மனம் சம்பந்தப்பட்ட பேரானந்தம்னு சொல்லப்படுகின்ற பக்தின்னு சொல்லப்படுகின்ற சக்திகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த பாவம் சொல்லக்கூடிய விஷயம். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்பட பொருள் வந்து நம்ம விட்டு போயிட்டே இருக்கும். அப்போ பொருள் இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க நினச்சாங்க அப்படின்னா அது வந்து நிறைய சக்ஸஸ் எடுத்து போய் விட்ரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பர். இப்போ நான் வந்து பணம் கேட்கக்கூடாது, ஆனால் பணத்தை வச்சு நான் என்ன வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை ஆசைப்படணும், அதை நோக்கி ஆசைப்பட வேண்டும். அப்போ பணத்தை டைரெக்டாக கேட்காம பணம் கிடைச்சா நான் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கணும், பணத்தை வச்சு அதை கேட்டேன்னா பணம் வருதோ இல்லையோ அது எனக்கு டைரெக்டாக கிடைக்கும் நிகழ்வாக சொல்கிறீங்க. ஓகேங்களா. சூப்பர் சார். இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இன்னொருத்தர் வந்து பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வீடு மாதிரி நான் பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. கூடாது.
ஓகேங்களா? அந்த ஆசை அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஆசைப்படலாமான்னு ஆசைப்படக்கூடாது. வேற எப்படி ஆனால் அருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆசைப்படும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக, நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னா ஆசைப்படலாம். இப்போ மிதுன லக்னம் சார், இவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும்? வயசுக்கு ஏற்ற மாதிரி இது சொல்லலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசு 25 வயசு பையன் அவ்வளோ வரான்னு வச்சுக்கோங்களேன், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்காது. இதே வந்து மனம்னு சொல்லப்படுகின்ற 5ஆம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா பேருக்கு காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா, சுக்கிர பகவான் நல்லா இருந்தாருன்னா காதல் வந்து வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு சொல்லலாமா? சொல்லலாம். அது ஜாதகத்தை பொறுத்து மாறும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே வந்து அரூபமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்தால் தான் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பொருளை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சுக்கிரன்றதுனால மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்கிறோம் நம்ம இங்கே. சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து எல்லாருக்குமே வந்து சுக்கிரன் வந்து சில பேருக்கு திக்பலம்னு சொல்லுவாங்க, 4ஆம் பாவத்தில் திக்பலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும், இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் சக்ஸஸ் ரேட்டை கொடுக்காது. ஆனால் எமோஷ்னலான திங்கிங்கெல்லாம் உங்களுக்கு. ஆமாம், எமோஷ்னலான திங்கிங். எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், இப்போ உங்களுக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே சாதகமற்ற தன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். இப்போது கடகத்துக்கு இவங்களுடைய ஆசைகள் எதை நோக்கி இருக்கும்? கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்னஸை வந்து மாற்றணும். ஓகேங்களா? எனக்கு தொழிலை மாற்றணும், பிஸ்னஸை மாற்றணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் தொழிலாக மாற வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க அவங்க. இது சம்மந்தப்பட்ட கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை மனசு லைக்குமானால் மனசு லைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனசு சொல்கிறத தொழில் ரீதியாக நம்ம கேட்கவே கூடாதுன்னு சொல்லலாம் இந்த லக்னம் வரும்போது. பிஸ்னஸ்ன்ற எல்லாம் அதாவது ஃபைனான்ஷியலாக வரும்போதெல்லாம் எமோஷன்ஸை இன்வால்வ் ஆகக்கூடாது, லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சித்தர் பூமி.